நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத சிறப்புகள் என்னென்ன, ஆவணி மாதத்தில் என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, நம்ம என்னென்ன செய்யணும், எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு மிகுந்த பலன்கள் உண்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஆவணி மாதம் 12 ராசி பலன்கள், மேஷ ராசி முதல் மீனராசி வரையில் இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். அவங்களுக்கு எத்தனை சதவிகிதம் சரியாக இருக்குது, என்னென்ன தெய்வ வழிபாடு அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். என்னுடைய பெயர் டாக்டர் வி ராஜ்குமார் குருக்கள். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன் என்னுடைய பதிவு. அடுத்ததாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9884530146. ஜாதகம், எண் கணிதம், பெயர் ராசி பொருத்தம், திருமண பொருத்தம், நிச்சயதார்த்தம், கல்யாணங்கள், கும்பாபிஷேகங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் செய்து கொடுத்துட்டுருக்கேன். பிரசன்னம் பார்க்கறது, வாஸ்து பார்க்குறது, எண் கணிதம், ஜெமாலஜி எல்லாமே என்னுடைய சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸில் நான் பார்த்துட்டுருக்கேன். ஆவணி மாத சிறப்பு பலன்கள் எல்லாம் என்னென்ன, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணி மாதத்துடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அதற்கு அடுத்ததாக வந்து ஆவணி மாதத்தில் மகாலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி விரதம். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷங்கள் சனி பிரதோஷம் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது. அதற்கு அடுத்ததாக கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரியான சுப விசேஷங்கள் எல்லாமே வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகள் நம்ம எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எடுத்துக்கும்போது முதல் கடவுள் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி 32 விதமான 33 விதமான மகாகணபதி இருக்கார். ஹேரம்ப கணபதியிலிருந்து பாலகணபதியிலிருந்து தருண கணபதியிலிருந்து மகாகணபதியிலிருந்து இருக்கார். அப்போ இந்த கணபதியுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 வருது. இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துட்டா எந்த நேரத்தில் நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. காலையில் ஒரு 7:45 8:45 அந்த நாளில் நம்ம செய்யலாம். அதற்கு அடுத்த நேரம் அப்படின்னு சொன்னால் 10:45 11:45 இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாடானது சிறப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். அருகம்புல் சாற்றி விநாயகர் பெருமானுக்கு மோதகம் கொழக்கட்டைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் சமர்ப்பணம் செய்து விநாயகர் பெருமானை நல்லா மனையில் வச்சு நல்லா பூஜை பண்ணி விநாயகர் பெருமானை மனசார நல்லா வேண்டிக்கோங்க. அருகம்புல் சாற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி விரதம் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா 8 அடுத்தது மறுநாளே வந்து 8ஆம் தேதி உங்களுக்கு அன்றைய நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி விரதம். அந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி மறுநாள் மகாலட்சுமி விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் மகாலட்சுமி நம்ம வேண்டி 16 தீபம் வீட்டில் ஏற்றினோமே ஆனால் மிகுந்த சிறப்பு. மகாலட்சுமி விரதம்னே பேர் அதுக்கு. அந்த மாதிரி நம்ம இருந்தோமே ஆனால் 16 தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடானது, வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சுருப்பீங்க, 16 தீபம் ஏற்றுங்க. 16 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினால் மிகுந்த சிறப்பு. செல்வ வளத்தோட குபேர வளத்தோட இருக்கலாம். சீக்கிரமாக உங்களுடைய கடன்கள் அடையும். இதுக்கு தான் மகாலட்சுமி விரதம் ஆவணி மாதத்தில் ஸ்பெஷலாக வரும். ஸோ அது கண்டிப்பாக செய்யக்கூடியது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் மிகுந்த விசேஷமானது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சனி பிரதோஷம் பார்த்தால் நமக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பிரதோஷம் சனியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது நமக்கு ஒரு நேரம் சரியாக இல்லை, அஷ்டம சனி நடக்கிறது, கண்ட சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சனி பிரதோஷமானது மிகுந்த சிறப்பு. சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணுறது, சுவாமி அம்பாளுக்கு விளக்கேற்றுறது, சுவாமி அம்பாளுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்கிறது, சனி பிரதோஷத்திலோட ஒரு வில்வ பிரசாதம் கிடைச்சாலும் மிக சிறப்பானது. அதனால் இந்த சனி பிரதோஷத்தை விடாமல் கண்டிப்பாக நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். எந்த ஊரில் இருக்கீங்களோ எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசியில் உங்களுடைய அன்றைய ஆவணி மாதத்தில் வரக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதிலே வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகையும் சேர்ந்து வருது, அதில் இன்னும் சிறப்பு.
ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப விசேஷமான நாள். கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், நான் ஒரு பாட்டு போட்டியில் கலந்துட்டுருக்கேன், சில போட்டிகளில் கலந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் நல்ல முதன்மையாக வரத்துக்கு அந்த கிருத்திகையானது உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு, உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு அன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாத சிறப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விசேஷங்களில் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசி, மிதுன ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசியாக பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்யணும், பொது பலன்கள் தான் இதெல்லாமே. இப்போ நான் சொல்கிறது, இப்போ மேஷ ராசி ஆவணி மாதம் சொன்னால் இது பொது பலன்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கு அது மாறுபடும். நீங்கள் உங்களுடைய ராசி பலன்கள் சில பேருக்கு அது சரியாகவே இருந்துடும். இப்போ நான் சொல்கிற சில பேருக்கு 110% கரெக்டாக இருந்துடும், சில பேருக்கு சில மாறுதல் இருக்கும் பிறந்த ஜாதகப்படி. ஸோ அந்த மாறுதல் கோச்சார ரீதியாக அந்த மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்து, பிறந்த ஜாதகப்படி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டைம் இந்த மாதிரி இருக்குது சிறிய கட்டணத்தோடு. ஸோ உங்களுக்கு இந்த ஜாதகம் டைம் இப்படி இருக்குது, ஸோ இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களோட பர்சனல் ஜாதகத்தை நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியும். ஆவணி மாத மீனராசி பலன்கள். ஆவணி மாதத்தில் மீனராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீனராசி அப்படின்னு சொல்லும்போது பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. இதில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சமாளிச்சிருவாங்க, ஓரளவுக்கு அவங்களால சமாளிக்க முடியும், சமாளிச்சிருவாங்க, வெற்றி பெறுவாங்க. ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக செயல்பாடு பண்ணுங்கள். புரட்டாதி நட்சத்திரம் மனோதைரியம் இருந்தால் மேலே வரலாம், மனோதைரியத்தை கைவிடக்கூடாது, சரிங்களா? இது முக்கியமானது. ரெண்டாவது, மீனராசி பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரியாக நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ மீனராசி பொறுத்தளவுக்கு ஆவணி மாதத்தில் எப்படி இருக்கும்? முதல்ல தொழில், சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய நல்ல வெற்றிகள், நல்ல யோகங்கள் உண்டு, நிறைய சிறப்பாக இருப்பீங்க. வியாபாரத்தில் ஒரு எச்சரிக்கையோடையும் கொஞ்சம் கவனத்தோடையும் இருங்க. வியாபார விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகம் மாறுதல், உத்தியோகத்தில் தலைமை பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு மீனராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல நேரம், நல்ல யோகங்கள் வந்தாச்சு. புதுமனை புகவிழா செய்யக்கூடிய ஒரு யோகம் வந்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக சுப செலவுகள் அதிகரிக்கும். சுபகாரியத்திற்காக சுப செலவுகள் அதிகரிக்கும். 10 ரூபா கூட செலவாகும், சுபகாரியங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ இந்த ஆவணி மாதத்தில் இந்த மாதிரியான யோகங்கள் உண்டு. அந்த மாதிரி ஒரு சுபகாரியங்கள் செய்யும்பொழுது வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு கொஞ்சம் பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம் சுற்றி போட சொல்லுங்கள், கண்டிப்பாக செய்ய சொல்லுங்கள். ஸோ மறந்துடாமல் செய்யுங்க. மாதம் ஒரு முறை செய்யுங்க, செய்கிறதுல தப்பே இல்லை, கண்டிப்பாக செய்யுங்க. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் தாமதமாகி இருந்தால் அதெல்லாம் நல்ல ஒரு பேரோடு கண்டிப்பாக கூடி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தலைமை பொறுப்பெடுத்து சில விஷயங்கள்லாம் நிறைய நேர்பட செய்வீங்க. உங்களுக்கு யாராவது ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த பொறுப்பில் நல்லா சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு யோகம் அமைப்புகள் உண்டு. குரு வழிபாடு நிறைய பண்ணுங்கள். டைம் கிடச்சா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, டைம் கிடச்சா பட்டமங்கலம் போயிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு யோகத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. குடும்ப உறவினர்கள் ஒற்றுமை குறைவு. குடும்ப உறவினர்களாக இருக்காங்க இல்லையா, ஒற்றுமை குறைவு. நீ அதை செய்யலை, நீ இதை பண்ணலை, நீ இதை பண்ணலை, நீ அந்த பிரச்சனையை பண்ணுற, ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு மனக்லேசம், மனசஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குமே தவிர குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமாக ஒரு இதுவாக இருக்காது. இந்த ஒரு ஈகோ அப்படிங்கிறது தலை தூக்கி இருக்கும். இந்த மீனராசிக்காரங்க என்னவோ அவங்களோட செயலில் கரெக்டாக தான் இருப்பாங்க. மீனராசிக்காரங்க கிட்ட ஏன் இவ்வளோ ஈகோ காட்டுறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த இது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மீனராசிக்காரர்கள் நீங்கள் கோவப்படாதீங்க. நீங்கள் கோவப்பட்டு நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறதோ பேசுகிறதோ அது எதுவும் பண்ண வேண்டாம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். சப்த மாதர்கள் வழிபாடு, 7 கன்னிமார்கள் சொல்கிறாங்களே, 7 சப்த மாதர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு போய் 7 தீபம் போட்டு ஒரு வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மீனராசி பொறுத்தளவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் 90% வரைக்குமே ஜாதகத்தில் நல்லா இருக்குது. ஸோ இந்த 90% நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் குரு வழிபாடு, குருவுடைய ஸ்லோகம், குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ ஒரு சுபகாரியம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த குரு வழிபாடு பண்ணிவிடுங்க. ஒரு வியாழக்கிழமையில்
இனிப்பு தானம் கொடுங்க. வியாழக்கிழமையில் இனிப்பு தானம் உங்கள் கையினால் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். ஒரு அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா, ஒரு இனிப்பு தானம் கொடுங்க. உங்கள் கையினால் ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ கேசரியோ கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுங்க. அப்போ அந்த எதிர்பார்த்த ஒரு வெற்றி, எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். அது மாதிரி இனிப்பு தானம் உங்கள் கையினால் கொடுங்க. உங்கள் கையினால் அன்னதானம் மாதிரி உங்கள் கையினால் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும். ஸோ அது மாதிரி அந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள்லாம் நிறையா கைகூடி வரதுக்குண்டான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அதே போல் அரசியல்வாதிகள் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. மாணவர்கள் மாணவிகள் படிப்பிலெல்லாம் நல்லா யோகமாக இருக்கும், அமைப்பாக இருக்கும். ஸோ புத்திர பாக்கியங்கள்லாம் நிறையா உண்டு. நிறைய அதை எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இரட்டை குழந்தை இந்த வருஷத்தில் இதாக இருக்கிறவங்க, சில பேருக்கு இரட்டை குழந்தை பிறக்கிறதுக்குண்டான யோகம் உண்டு மீனராசி பொறுத்தளவுக்கு. சில பேர் நான் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த ஆவணி மாதத்தில் திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் பிள்ளை இடுக்கி அம்மன் இருக்குது. ஸோ அந்த அம்மன்கிட்ட மாவிளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. டைம் கிடச்சதுன்னு அதை போய் செஞ்சுட்டு வாங்க. அதே போல் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் காலதாமதத்தோடு வரும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ தேவையற்ற இது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொன்னால் அதில் தலையிட்டுக்க வேண்டாம். ஸோ கவனத்தோடு இருங்க. ஸோ இத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தோட அமைப்போடு நல்லா இருக்கும். ஆவணி மாதம் பொறுத்தளவுக்கு ஏற்றம் தரும் மாதமாக மீனராசிக்கு அமையும். சுபம்.